ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் கஞ்சா தடுப்பு வேட்டையை காவல்துறை தொடங்கி இருக்கும் நிலையில் புது ரூட்டை கண்டுபிடித்திருக்கிறது போதை கும்பல். அது என்ன புது ரூட் பார்க்கலாம். ஆபரேஷன் கஞ்சா. டன் கணக்கில் போதைப் பொருள் பறிமுதல். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் முடக்கம். 78 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் என கடந்த வாரம் கஞ்சா கும்பலை கதி கலங்கச் செய்தது தமிழக காவல்துறை. பூங்கா நகரமான மதுரையில் போதை கும்பல் ஒன்று பதுங்கி இருப்பதாகவும், மதுரையில் உள்ள இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள்கள் விற்பனை செய்வதாகவும் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தியது மதுரை காவல்துறை. வண்டியூர் வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த இளைஞர்களை பிடித்து காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்குரிய வகையிலான 400 மாத்திரைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். எவ்வளவு மாத்திரைகள் யாருக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது, இந்த மாத்திரைகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அனுப்பானடியைச் சேர்ந்த 20 வயதான சாம் நிகேதன், 23 வயதான அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன், தென்காசியைச் சேர்ந்த 23 வயதான கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கூறிய தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின. நரம்பியல் நோய்க்கு பயன்படுத்தப்படும் இந்த மாத்திரைகளை விருதுநகரிலிருந்து வாங்கி வந்ததும், கஞ்சா பழக்கமுடைய இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. மதுரையில் 400 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கஞ்சாவிற்கு மாற்றாக போதை மாத்திரைகள் பயன்படுத்துவதை உறுதி செய்திருக்கும் நிலையில் மருந்தகங்கள் உள்ளிட்டவற்றில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாத்திரை எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பதை தோண்டி துருவி விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சில மருந்தகங்களில் சென்று இது போன்ற மாத்திரைகள் எளிதாக கிடைக்கிறதா என்பது போன்ற கள ஆய்வை மேற்கொண்டோம். ஆனால் பெரும்பாலான மருந்தகங்களில் இந்த மாத்திரை விற்பனைக்கே இல்லை என தெரிவிப்பதைத்தான் பார்க்க முடிந்தது. இந்த மாத்திரை 400 மாத்திரைகளிலும் இந்த மாத்திரைகள் எங்கு தயாரிக்கப்பட்டது என்பது போன்ற விவரங்கள் அடங்கியிருக்கும். உதாரணத்திற்கு நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த பேராசிட்டமல் மாத்திரை என்பது ஒரு மருந்தகத்தில் சென்று வாங்கினோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எங்கு தயாரிக்கப்பட்டது, எந்த தேதியில் தயாரிக்கப்பட்டது, இந்த மாத்திரை அட்டைக்கான ஒரு ரிஜிஸ்டர் எண்ணும் இருக்கிறது. எனவே இது யாரிடம் விற்பனை செய்யப்பட்டது, யார் யார் கைகளில் மாறி வந்திருக்கிறது என்பதை எளிதாக அறிய முடியும் என்பதுதான் இதில் தெரிய வருகிறது. ஆனால் இந்த விசாரணையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தினால் இந்த மாத்திரை யாரிடமிருந்து வாங்கப்பட்டது, இதுபோன்று கும்பல்கள், அதாவது இந்த போதை மாத்திரையை விற்பனை செய்வதற்கு கும்பலாக செயல்பட்டு வருகிறார்களா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு காவல்துறையினுடைய முழுமையான விசாரணை பதிலளிக்கும் என நம்பலாம். இந்த மூவரின் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள், இவர்களுக்கும் பழைய கஞ்சா வியாபாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளின் வேகத்தை விட காவல்துறையினர் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் என்பதே இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மணிகண்ட பிரபு மற்றும் கணேஷ்குமார்.